நம்ம சேனல்ல ரெகுலரா கோழி பண்ணைய பத்தின ஆட்டோமேஷன்ஸ், அதுல என்ன ஃபேக்டரி மாரி என்னெல்லாம் வச்சு கோழி பண்ணைகள வந்து பெரிய லெவல்ல ரன் பண்றாங்க அப்படிங்கிறத ரெகுலரா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கோ கோழி பண்ணையில முட்டைகள எப்படி அடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நாளைக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான முட்டைகள் வரச்சுல லேபர் போட்டு அடுக்கணும். அதுக்கு நெறைய லேபர் ஆவாங்க. அந்த வேலைய குறைக்கிறதுக்காக தான் இந்த மெஷின் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மெஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெஷினோடைய முன்பகுதியில ரப்பர் இல்ல சிலிக்கான் மாதிரியான மென்மையான பொருள் வச்சிருக்கிறாங்க. ஏர் சக்ஷன் மூலியமா முட்டைகள் எல்லாம் உறிஞ்சு, இந்த பக்கம் இன்னொரு ட்ரேல வந்து ஏர விட்டு முட்டைகள அடுக்குது. இந்த மாரி சாஃப்ட்டான ரப்பர், அது போக ஏர் வச்சு உறிஞ்சு எடுக்கிறதுனால, முட்டை டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதிலயும் சில முட்டைகள் அது கழிச்சிருது பாருங்க. சைஸ் கம்மியா இருக்கிற மாரியான முட்டைகளையும் கொஞ்சம் கழிச்சிருது. முட்டைய வந்து அடுக்குற மிஷின் பார்த்துட்டோம். அடுத்து என்ன மிஷின் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டைய கிளீன் பண்றது. பொதுவா கோழிகள் வந்து முட்டையிட்டோனே அதுல அதோடைய எச்சங்கள் ஒட்டியிருக்கும். இந்த எச்சங்கள் கூண்டு முறையில கோழி வளர்க்கச்சுல, அந்த கோழியோடைய எரத்தட்டுக்கு கீழ தான் உருண்டு வந்து நிக்கும். இந்த எச்சத்தோட இருக்கிற முட்டைகள்ல இருக்கிற கிருமி வந்து கோழிக்கு பாதிப்படையக்கூடாது. அது போக சில டைம் கோழி வந்து முட்டைய உடைச்சு குடிச்சிரும். இல்ல அப்டின்னா, ஒரு முட்டைக்கு மேல இன்னொரு முட்டை உருண்டு வந்துச்சுன்னா உடைஞ்சிரும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ஒரு ஒரு நாளைக்கு இத்தன முறைன்னு கணக்கு பண்ணி, ஆட்கள் விட்டு இல்ல கன்வேயர் பெல்ட்ட வச்சு முட்டைய கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி கலெக்ட் பண்ற முட்டைகள வந்து நம்ம டைரக்ட்டா க சேல்ஸ்‌க்கு கொண்டு போ முடியாது. இதே எக்ஸ்போர்ட் ஆர்டர்னாலும் சுத்தம் ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. நம்ம லோக்கல்ல இருக்கிற கடைகள்ல கூட ஒரு சில முட்டைகள் கொஞ்சம் எச்சத்தோட இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆனா வெளிநாட்டு ஆர்டர் இல்ல சூப்பர் மார்க்கெட் போகுது, இந்த மாரி இடங்களுக்கு போற முட்டைகள வந்து நல்லா கிளீன் பண்ணி, பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கிற மாரியான முட்டைகள் தான் அனுப்புறாங்க. இந்த மாரி கன்வேயர் பெல்ட்ஸ் உருளையோட இருக்கிற கன்வேயர் பெல்ட்ஸ்ல இந்த முட்டையெல்லாம் விட்டு, காஞ்சிருக்கிற எச்சங்கள ஓரளவுக்கு தட்டி விட்டுட்டு, நம்ம வாட்டர் பாட்டில் கிளீன் பண்ற பிரஷ் மாரி இருக்கிற அமைப்புல தண்ணி மூலியமா இந்த முட்டைகள நல்லா சுத்தம் பண்ணி விற்பனைக்கு அனுப்புறாங்க. கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க, முட்டை எப்படி நல்லா பளபளன்னு வெள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு, எச்சத்தோட இருக்கிற முட்டையும் காமிச்சிருக்கிறாங்க. எச்சம் இல்லாத முட்டையும் காமிச்சிருக்கிறாங்க. ஆனா எனக்கு அதுல டவுட் இருக்கு. நம்ம ஈரப்பதத்தோட வச்சா ஃபங்கஸ்லாம் பிடிக்குமே, அதுக்கு எதுவும் பண்றாங்களாங்கிறது எனக்கு ஐடியா இல்ல. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ முட்டைக்கோழி பார்த்தாச்சு. அடுத்து பிராய்லர் பார்ப்போம். நம்ம இதுவரைக்கும் ஆடுகள தான் பரண் மேல் ஆடு வளர்ப்பு இந்த மாரி பார்த்துருக்குறோம். இப்போ என்னடான்னா, பிராய்லர் கோழிகளையும் இந்த மாரி பரண் மேல போட்டு வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல என்ன பிளஸ்ன்னு பார்த்தீங்க, கீழ நம்ம ஆள்குள முறையில வளர்க்கச்சுல கீழ நெறைய மஞ்சு போடுற மாரி இருக்கும். அந்த மாரி மஞ்சு போடுற செலவுகள் வந்து இதுல குறைக்கப்படும். அதுபோக கோழி வந்து தரையில படுத்து நெஞ்செல்லாம் அவிஞ்சு நெறைய கோழிகள் சாகும். இந்த மாரி சாஃப்ட்டான ரப்பர் போடச்சுல கோழிகள் படுத்தாலும் நெஞ்சு அவியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுபோக எச்சம் வந்து கோழிகளுக்கு ரொம்ப தூரமான இடத்துல இருக்கு. ஏன்னா, ஆள்குள முறையில வளர்க்கச்சுல கோழி வந்து எச்சத்துக்குள்ளேயே தான் கிடக்கும். இந்த மாரி வளர்க்கச்சுல எச்சத்துல இருந்து கோழிகள்